பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பிரியமானவர்களே, குருவை விட்டு ஓடிப்போகும் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே இருந்திருக்கிறார்கள். இயேசுவிடம் எல்லா நன்மைகளும் இருந்தது. எனினும் ஏன் அவரை விட்டு சீஷர்கள் ஓடிவிட்டார்கள்? உபதேசத்தில் உண்மையாயிருக்க முடியாததினால்தான். அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் ராபோஜனத்தை குறித்து உபதேசித்தார். இயேசுவின் மாம்சத்தை புசிப்பதை குறித்தும் இரத்தத்தை பானம் பண்ணுவதை குறித்தும் பேசினார். இந்த உபதேசத்தை சீஷர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் அவர்கள் குருவை விட்டு ஓடிப்போனார்கள். அன்பானவர்களே, இன்று உபதேசங்களை விரும்பாத கூட்டம் அநேகம் உண்டு. புருஷன் சொல்லும் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிபவள் பரிசுத்தவாட்டியாயிருப்பாள். பெற்றோர்கள் சொல்லும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் குணசாலிகளாயிருக்கிறார்கள். இதுபோலவே தங்கள் போதகர்கள், தலைவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் பரிசுத்தமாவார்கள். ஆகவே உபதேசம் கடினம் என்று சொல்லி விசுவாசத்தை விட்டு ஓடாதிருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். எனவே கிறிஸ்துவின் உபதேசங்களை கேளுங்கள், அதிலே நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி அவரை போல நாம் இருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். செவிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னது போல, இன்றைக்கு அநேக மக்கள், தேவ பிள்ளைகள் உம்முடைய உபதேசத்தை கேட்டு உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து அன்பிலே வாழ தேவன் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். விசுவாசத்தில் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.